சூப்பர். ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எப்படியுமே நீங்கள் தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க. என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். அந்த கிஃப்ட்டு வந்து இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் கிஃப்ட் இருக்குது. அவள் வந்து எதிர்பார்க்காத கிஃப்டாக இருக்கும். ஏன்னா அவள் லைஃப்லேயே மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கும் இந்த கிஃப்ட்டு. சத்தியமாக வந்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், என் குட்டிமாவுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும், நான் எப்படி கொடுக்கணும். ஏன்னா அவள் வந்து மறக்கவே கூடாது, அந்த கிஃப்ட் வந்து அவள் மறக்கவே கூடாது. அந்த கிஃப்ட்டை பார்க்கும்போது ஃபுல்லாக என்னுடைய ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மறக்க முடியாத கிஃப்ட் என்னென்ன ரெடி பண்ணாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தா அப்படின்னா சத்தியமாக அவளால் வாழ்க்கையிலே மறக்க முடியும். ஏன்னா இந்த கிஃப்ட்டை வந்து எப்போவுமே அவள் என்கிட்ட எதிர்பார்த்துட்டே இருப்பாள். அவள் எப்போவுமே என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே கிஃப்ட்னா நான் இப்போ இந்த கொடுக்க போகிற கிஃப்ட் இது மட்டும்தான் என்னை எதிர்பார்த்துட்டே இருப்பாள். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவகிட்ட கொடுக்கும்போது நீங்களே பாருங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்காது, என்னோட குட்டிமாவுக்கும் சர்ப்ரைஸாக இருக்காது. அவள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க அவளுக்கு எப்படியுமே தெரியும் நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குமா அப்படின்னு நான் வந்து கொண்டு வந்து தருவேன். அது என்னென்னு அப்போ தான் சொல்லுவேன். நான் அது வரைக்கும் விடவே இல்லை, நீ சொல்லுன்னு சொல்லிட்டே இருந்தா சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் சொல்ல முடியாதுமா, நான் உன்னோட சர்ப்ரைஸாக கிஃப்ட் தரேன், நீயா அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோ, அது வரைக்கும் நான் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவட்டையும் சொல்லிட்டேன். சர்ப்ரைஸ் வந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு. ஆனால் இந்த இதில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அவள் பார்த்ததுக்கப்புறம் அவளே ஷாக் ஆகிடுவான். ஏன் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க, ஏன் நானும் ஷாக் ஆகிடுவேன். ஏன்னா எதிர்பார்க்க கிஃப்ட்டு இந்த இது அப்படின்னா விலை வந்து இந்த கிஃப்ட்டுக்கு மதிப்பு வந்து ரொம்ப இருக்குது. சத்தியமாக வந்து சொல்ல வார்த்தையே கிடையாது. இந்த கிஃப்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, என்னடா இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்கான் பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் பாராட்டுவீங்க. ஏன்னா என்னுடைய குட்டிமா வந்து இந்த கிஃப்ட்டை வந்து என்கிட்ட வந்து எப்போவுமே எதிர்பார்ப்பா. இப்போவுமே நீங்கள் பிடிச்சிக்கலாம். எப்போவுமே எதிர்பார்க்குற ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட ஒரு ஒய்ஃப் வந்து எப்போவுமே எதிர்பார்க்குற கிஃப்ட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் இப்போவுமே கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போதே கமெண்ட் பண்ணிடுங்க என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குவாங்க. நீங்கள் நிறைய நினைக்கலாம், செல்ஃபோனாக இருக்கலாம், வேறு ஏதாட்டும் இருக்கலாம், கிஃப்ட்டு தங்கமாக இருக்கலாம், செல்ஃபோனு ஐஃபோனாக இருக்கலாம், தங்க பொருளாகவும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இப்போ நான் சொல்லிட முடியாது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே பார்த்து தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நேராக நம்ம வந்து என்னோடய குட்டிமாட்ட போய் இந்த கிஃப்ட்டை கொடுத்து அவள் கையால் பிரிக்க சொல்லி என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிட்டு என்னோடய குட்டிமாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆகிட்டு. நான் கண்டிப்பாக இதில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி, ஏன்னா இந்த கிஃப்ட் வந்து அவளால் மறக்கக்கூடாதுன்னு தான் இப்போ ரெடி பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வளவலன்னு பேசாமல் உடனே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிஃப்ட்டை வந்து என்னோட குட்டிமாட்ட கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Butterfly couples. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய குட்டிமாக்கிட்ட வந்து முதல்ல சொல்லிட்டேன், இதான் குட்டிமா உங்கள் சர்ப்ரைஸ், நீ சொன்னல என்னவா இருக்கும் அப்படின்னு. நான் உனக்கு வாங்கின சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இதான், இதுக்குள்ளே என்னவா இருக்கும்னு நீ நினைக்க. இதை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுது, என்னவா இருக்கும்னு நினைக்க ஃபஸ்ட்டு. இது பாக்ஸ் மாதிரி தெரியுது. பாக்ஸ் மாதிரி தெரியுது. சரி, வேற பாக்ஸ் தான், வெளியே ஒரு பாக்ஸ் இருக்கு. சரி, என்னவா இருக்கும் அப்படின்னா இம்முட்டுக்கான கிஃப்ட்ல என்னவா இருக்குன்னா சொல்ல முடியுமா? பெருசா இருந்தா வாட்டி பரவாயில்ல. சரி, என்னவா இருக்கும் நினைக்க, உனக்கு என்னவா இருக்குன்னு தோணுது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பிரிக்கலாம், அதுக்கப்புறம் உன் கையில தருவேன். என்னவா இருக்கு பிரிச்சுட்டு இருக்க கூடாதாமோ? ஆமாடி, சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கண்டி, அப்புறம் என்னவா இருக்கும் நான் சொல்ல முடியும். என்னவா இருக்கும்னு நினைக்க. என்னவா இருக்கும்? என்ன உனக்காண்டி எவ்வளவுக்குள்ள சில டைப்லாம் போட்டு வச்சிருக்கேன் பேரு. இது போனா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு என்னவா இருக்குன்னு தோணுது எனக்கா? பாக்க ஏதாட்டி சொல்சா தங்கம். ரைட்டு, இருக்கிற நேரம்ல தங்கம் வரைய உனக்கு. சரி, ரைட்டு, அதுவும் சொல்லிட்டேன். சரி, இதை பிரிச்சு பார்த்துடலாம். உன்னுடைய சமைச்ச பிரிச்சு பார்த்துடலாம். கத்தி வச்சிருக்கியா? கத்தி இல்ல. சரி, நான் கையை வச்சு நான் பிரிக்கேன். சரி, கையை வச்சே பெரி. சரி, எடுப்பா, கையை வச்சே பெரி. அது நீ இப்ப சொல்லு, இது எப்படி எனக்கு பிடிச்ச கிஃப்டா எப்படி கிஃப்ட் நீ சொல்லு. உனக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட். எப்பனா நீ இந்த கிஃப்ட்டை பார்த்தா நீயே அப்படின்னு ஷாக் ஆயிடுவேன். சத்தியமா ஷாக் ஆயிடுவான், அந்த மாதிரி ஷாக் ஆயிடுவேன். ஏன்னா நீயே எதிர்பார்க்க கிஃப்ட். அந்த கிஃப்ட்டு கேமரா ஓடிட்டு இருக்கு. மக்கள் வந்து இப்போ வந்து என் ஃபேஸ் தெரியாது, நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து மொபைலில் பிரிக்கிறது எடுக்கிறதுனால என் ஃபேஸ் தெரியாது, மன்னிச்சுக்கோங்க. அவள் பிரிக்கிறது மட்டும் வரும். ரொம்ப ரொம்ப இவ்வளோ டேப் போட்டிருக்கான் அப்படிங்கிறப்போ இல்லாட்டி பெருசா இருக்குன்னு உள் மனசு சொல்லுது. என்னவா இருக்கும் நினைக்க, அதை போய் சொல்லு. எனக்கு என்னமோ இதுல வந்து ஏதாட்டி ஃபன்னா ஏதாட்டி வச்சிருக்கலாம். எதுவுமே கிடையாது, உன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்ட்டேன். அதுக்கப்புறம் ஃபன்னு கின்னுலாம் சொல்லிட்டு வரக்கூடாது. ஏதாட்டி நீ கொஞ்சம் சரி ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம். நான் என்ன ஏமாத்தணும்னு வச்சுக்கலாம்?
இது சும்மா இதையாட்டி ஒரு சும்மா இதுல 2 கல்ல கூட போட்டு 2 கல்லு உன் மண்டையில இருக்கிறது கல்லு கல்லா இருக்கலாம். அப்படி ஏதாவது இப்படி நிறைய டேப் போட்டிருக்காங்க. சத்தியமா பெரிய கிஃப்டா கூட இருக்கலாம் மேபி. பெரிய கிஃப்ட். சரி ரைட், நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இருந்தா சரி ஓகே தான். பெரிய கிஃப்ட் எனக்கு என்னமோ இது தப்பா பார்க்க ஏதோ ஒண்ணு போனா இருக்கணும். சரி. அப்படி இல்லைன்னா ஏதாட்டி நகை அப்படி ஏதாட்டி ஒண்ணு போனா இருக்கும் இல்ல நகையா இருக்கும்னு நீ நினைக்க. ஆமா. ஆனா நீ இல்ல இருக்க போறது பார்த்தா நீ ஷாக்காயிடக்கூடாது. அதைக்கும் மதிப்புக்கு மேல இருக்கும். ஐபோனு ஜுவல்ஸ் அதுக்கு மேலான மதிப்பான பொருள் இதுக்குள்ள இருக்கு. ஒருவேளை நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ்னா மதிப்பானதா? சரியா போச்சு. நெயில் பாலிஷ் வெறும் 5 ரூபா தானே. எனக்கு பிடிக்கும்ல. உனக்கு பிடிக்கும் நானு. சரி ரைட் ஓகே. இதை பஸ் பிரிக்க முடியுமா? இப்படி பிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீ எவ்வளவு டேப்டா ஒட்டி வச்சிருக்க? சரி உனக்கு நான் பிளேட் எடுத்து வரேன். வெயிட் பண்ணி அவசரப்படுறேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ பிரிக்கட்டும். நம்ம வந்து பிளேட் எடுத்து வந்துடலாம். ஏன்னா அவளால் வந்து பிரிக்க முடியல. அந்த பிளேட் வச்சு தான் அவளால் பிரிக்க முடியும். எவ்வளவு ஒட்டி வச்சிருக்கான். அதேதான். இப்போ நம்ம கொடுக்க போற சர்ப்ரைஸ் கிஃப்ட்னால என் குட்டிமா வந்து பாதற போறாங்க. நான் வந்து மன்னிச்சுக்கோங்க, கேமரா ஆங்கிள் வந்து இவளுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி நான் லைட்டா கட் பண்ணி வச்சிட்டேன். என்ன கிஃப்டா இருக்கும் நீங்களும் நினைக்கீங்க. நீங்களும் இந்த கிஃப்ட் பிரிக்கிறதுக்குள்ளேயும் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கணும், நம்ம குட்டிமாக்கு சர்ப்ரைஸா இருக்கணும்ங்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஸ்வீட்ஸ்லாம் கிஃப்ட் கிடையாது, மிகப்பெரிய கிஃப்ட்ன்ட்டேன். உனக்கு வேர்ல்டுலே நான் மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும் இந்த கிஃப்ட். நீ பார்த்த அப்படின்னா நீ பெரிய என்னென்ன கிஃப்ட்னு பார்ப்போமே. நீ பிரிச்சுதான் பார்த்துரு. விடாத நின்று குட்டிமா பிரிச்சு பார்க்கா. ஏன்னா நான் வந்து நிறைய டேப் போட்டேன். ஏன்னா சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நிறைய டேப் போட்டேன். பார்ப்போம் கண்டுபிடிக்காளா அப்படின்னு. பார்த்து பிரி. அங்கே காட்டு. நினைச்ச மாதிரியே ஐபோன் தான் நினைக்காதீங்க. ஐபோனுக்குள்ள திடீர்னு ஐபோன் இருக்கலாம். ஐபோனுக்கும் மேல விலை மதிப்பான பொருளும் இருக்கலாம். அது யாரால கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இப்படி சாக்காவ? நீ ஐபோனை பிரிச்சு காட்டு. நீ இதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன் அதோட நீ அவ்வளவுதான். நான் இந்த செல்ல வீடியோ எடுத்துக்கிறேன். ரெடியா? இதுல எடுத்துக்கிறேன். ஆக்சன் பாப்புமே. சூப்பர். இவன் நல்லா ரியாக்ஷன் பண்ணி திடீர்னு இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கீங்களா? ஏன்னா உள்ள இருந்தது வந்து தெரியுதான்னு தெரியல. ஐ லவ் யூ சொல்லி ஒரு காரியம் பண்ணி வச்சிருப்பேன். சாரி மேம், ஃபன்னா கூப்பிட்டு கொடுக்கலாம் பார்த்தேன். நீங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் அந்த மாதிரி தான் இருக்காது. எதுக்காண்டி சொன்னா என்னோட குட்டிமா வந்து என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லுன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பான். நான் வந்து எப்பவுமே ஐ லவ் சொல்ல மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா ஐ லவ் சொல்லுவேன். ஏன்னா ஐ லவ்ங்கிறது சும்மா சொல்ல முடியாதுல்ல யாராலுமே. நான் எனக்கு எப்பப்பெல்லாம் தோணும் குட்டிமா மேல அதிக பாசம் வருதோ லவ் வருதோ ஐ லவ் யூ குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் என் குட்டிமா எதிர்பார்த்துட்டே இருப்பா. அதனால ஐ லவ் யூ. சரி ஓகே, ஐ அம் ஹாப்பி தான். ஐ லவ் யூ. ஹாப்பி தான். எதுக்கு ரியாக்ஷன் கொடுத்தனா உன் மனசு கஷ்டப்படும் பார்த்தா நான் ஷாக் ஆயிருக்கணும். சரி பாவம் பிள்ளை ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவ்வளவு தாளெல்லாம் ஒட்டி கொடுத்துருக்கானே. ஏன்னா நான் வந்து நீங்க நினைக்கலடா சும்மா ஐ லவ்னு எழுதி கொடுத்துருக்கோம். அந்த ஐ லவ்ங்கிறது வந்து வேர்டு வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்து என் குட்டிமா மட்டும் தெரியும். ஐ லவ்னு சொல்றது வந்து பெரிய விஷயம் தாங்க. என்னடா இதுக்காக போட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய கிஃப்ட் சொல்லி நீங்க தமிழ்ல வச்சு நினைக்கலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. சரி என் குட்டிமாவுக்கு வந்து ஏதாச்சும் சர்ப்ரைஸா கொடுக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி முடிவு பண்ணேன். ஐ லவ் யூல ஹார்ட்லாம் கொஞ்சம் எப்படி எழுதி வச்சிருக்கேன் பாருங்க வெறிவாக்கல. இங்க பாருங்க. தெரியுதான்னு தெரியல. சம்முன்னு இருக்கும். நான் தெரியலன்னு தனியானு காட்டுறேன். இதெல்லாம் எப்படி எழுதுனேன் உனக்கு தெரியாம நான் அலற விடுண்டி. வெளியே பேர் எழுதுனேன். வெளியே பேர் இன்டர்வியூ எட்டு வந்தேன். இதே நான் இப்படி பாக்கணும் பாருங்க எப்படி எழுதிருக்கான் அப்படின்னு நான் பாத்துட்டு இருக்கேன் பாரு. இதுக்கு அதேதான். சரி கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சும்மா நார்மலான ஐ லவ் யூ டு உம்மா சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சும்மா நார்மலான கிஃப்ட் தான். கிஃப்டே கிடையாது, சும்மா ஃபன் பண்ணேன். உங்களுக்கும் ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னைக்காட்டி ஒரு நாள் நான் வந்து எனக்கு உண்மையாவே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி கிஃப்ட் பண்ணுவேன். சர்ப்ரைஸ் மாதிரியா? நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகவே மாட்டேன். எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு எதுவுமே எனக்கு பிடிக்காது. என் குட்டிமாவுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லிட்டேன், ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு வந்து பிறந்த நாளுக்குமே யாருமே சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுங்கிறது வந்து நல்ல விதமாக செஞ்சால் நல்லாயிருக்கும்.
சும்மா தேவலாம் பண்ணால் எனக்கு பிடிக்காது. அது என் குட்டிமா எடுத்துட்டு அதனால தான் குட்டிமா வந்து எதுவுமே எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணலை. நான் சத்தம் போட வந்து தான் பண்ணலை, இல்லைன்னா பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சர்ப்ரைஸுக்கு வந்து காசை வந்து சும்மா செலவழிக்கிறதோட சேர்த்துக்க நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து மன்னிச்சுக்கோங்க, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை பாய்.